கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் பாஸ்டர். புதிதாக கால் எடுத்து வச்சிருக்கிற ஊழிய களத்தில் மூத்த ஊழியர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள், பணித்தளத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மட்டுமல்ல, இக்கால விசுவாசிகளுக்கு உங்களுடைய அன்பின் ஆலோசனை என்ன? ஊழியர்கள் விசுவாசிகள் பாகுபடுத்தி பார்க்காம எல்லாருக்கும் தேவையானது ஆண்டோடைய கிருபை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஊழியமாக இருக்கட்டும், நிர்மூலமாகாமல் நாம் நிலைச்சிருக்கணும்னா தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை நமக்கு வேணும்னா அதை நம்ம நாடணும். தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளாகட்டும், ஊழியர்களாகட்டும், அவர்கள் கிருபையில் பெருகணும்னா ஒன்று, ஒரு நம்மை பற்றி ஒரு தாழ்மையாக, கர்த்தர் நம்ம எவ்வளோ உயர்த்தினாலும், கர்த்தர் என்ன கொடுத்தாலும் இது கிருபை. சுந்தரம் ஒரு முறை என்கிட்ட சொன்னார், நான் பரலோகம் போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் சொல்வாராம், போய் நான் இத்தனை 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் இத்தனை ஊழியர்களை உருவாக்கினேன் அப்படின்னு தன்னுடைய ஊழியத்தினுடைய மேன்மையை பற்றி ஒன்றொன்னா சொல்வாராம். ஆண்டவர் அமைதியாக கேட்டுட்டு சொல்வாராம் கடைசியா, சுந்தரம் இதெல்லாம் நான் இலவசமாக கொடுத்த கிருபையினால தானப்பா செய்த அப்படின்னு சொன்னால் நான் தலையை கவர்ந்துக்குவேன்னு சொன்ன வளர்த்தாரு. தம்பி, நம்ம உலகத்தில் எவ்வளோ பிரயாசப்படலாம்ப்பா, எத்தனை ஆயிரங்களை நம்ம ஆதாயம் பண்ணலாம், இவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒன்றை மட்டும் மறந்துடாத, அவர் அளிக்கிற கிருபையில் இதெல்லாம் நடக்குதுங்கிறத நாம் என்றைக்கு மறந்துடுறோமோ அன்றைக்கு நாம் நிர்மலமாகி போயிடுவோம். எவ்ரிடே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய திறமை, என் படிப்பு, என் பணம், என் ஞானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திடாத. உன்னுடைய சிந்தனையில் எப்போ இருக்கணும்னா கிருபை.